வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு நம்ப முடியாத தரமான படத்தை பார்க்க போறோம். வேர்ல்டு வார் முடிஞ்ச அப்புறம் ஜெர்மனிய ரெண்டு நாடா பிரிக்கிறாங்க. கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி. அத சும்மா பிரிக்கலங்க, ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல பெரிய செவுரு எழுப்புறாங்க. அதை சுத்தி இரும்பு கம்பி, ஃபென்ஸ், பிளேடுன்னு ஏகப்பட்ட தடுப்பு இருக்கு. அதை தாண்டி மக்கள் போக வாய்ப்பே இல்ல. நாட்டுடைய ஒட்டுமொத்த ராணுவத்தையும் அங்கதான் காவலுக்கு வச்சிருந்தாங்க. அந்த செவரை யாராச்சும் கடக்கணும்னு முயற்சி பண்ணாலோ இல்ல நினைச்சாலுமே சரி அவங்கள தேடி பிடிச்சு கொண்டாங்க. இதனாலேயே மக்கள் அந்த செவரை கடந்து போக பயந்து போயிருந்தாங்க. அப்ப ஒரு சாதாரண குடும்பம் அந்த செவரை கடந்து போக ஒரு அசாதாரணமான திட்டத்தை போட்டாங்க. எல்லாரும் தரையில காவலுக்கு நிக்கும் போது அவங்க வானத்துல திட்டம் போட்டாங்க. ஒரு பலூனை உருவாக்கி அது வழியா கடந்து போக திட்டம் போட்டாங்க. இத கேட்கறதுக்கே ரொம்ப ஓவரா இருக்குல்ல, ஆனா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு உண்மை கதை. இவங்க அந்த திட்டத்தை எப்படி போட்டாங்க, ராணுவத்தை தாண்டி அந்த செவரை கடந்தாங்களா இல்லையான்னு படத்துடைய ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் நம்மள சீட் எட்ஜ்ல உட்கார வைப்பாங்க. கண்டிப்பா தவறாம இந்த படத்தை முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சேனல்ல பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. வாரம் வாரம் நாங்க போடுற வீடியோஸ் தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். 1979 ஜெர்மனியை காட்டுறாங்க. ஜெர்மனிக்கு நடுவுல ஒரு பெரிய சுவர் இருக்கு. அதுக்கு பேர் தான் பெர்லின் சுவர். அதை சுத்தி ராணுவம் காவலுக்கு நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தன் அந்த சுவரை கடக்க முயற்சி பண்றான். மறைஞ்சிருந்து அந்த சுவர் மேல ஏற பாக்குறான். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை சுட்டு தள்ளுறாங்க. அந்த சுவரை யார் கடக்க முயற்சி பண்ணாலும் அவங்கள பாரபட்சம் பார்க்காம சுட்டு தள்ளுவாங்க. இந்த மாதிரி நூத்துக்கணக்கான பேர் அங்க இறந்து போயிருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்றதுக்கு தெரிஞ்சுக்க வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இரண்டாம் உலக போர்ல நிறைய நாடுகள் சேர்ந்து ஜெர்மனிக்கு எதிராக சண்டை போடுது. ஹிட்லர் இறந்த அப்புறம் ஜெர்மனி தோத்து போகுது. அந்த நாட்டையும் பிடிக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஜெர்மனிய அமெரிக்கா மற்றும் யூரோப் நாடுகள் பிடிக்குது. ஈஸ்ட் ஜெர்மனிய ரஷ்யா பிடிக்குது. ரஷ்யானா இப்ப இருக்கிற ரஷ்யா இல்லங்க, அப்ப இருந்த கம்யூனிஸ்ட் ரஷ்யா. ஈஸ்ட் ஜெர்மனில கம்யூனிசம் இருக்கிறதால மக்கள் எல்லாரும் வெஸ்ட் ஜெர்மனிக்கு போக முயற்சி பண்ணாங்க. இதை தடுக்கிறதுக்காக ரஷ்யா நடுவுல ஒரு பெரிய சுவரை எழுப்பினாங்க. அதுக்கு பேரு தான் பெர்லின் வால். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை ரெண்டா பிரிச்சு திருச்சியில பெருசா சுவர் எழுப்பினா எப்படி இருக்கும்? அப்ப மக்கள் அதை கடக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்படித்தான் நம்ம ஹீரோவோட குடும்பமும் அந்த செவரை கடக்க முயற்சி பண்றாங்க. ஆரம்பத்துல ஒரு காலேஜ் கான்வெகேஷனை காமிக்கிறாங்க. காலேஜ் முடிய போகுதுன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம பீட்டருடைய குடும்பம் மட்டும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதும் எல்லாரும் கார்ல வராங்க. பீட்டர் கூடவே எரிக்குடைய குடும்பமும் வராங்க. பீட்டரும் எரிக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பசங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எரிக் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்ட். பீட்டர் கிட்ட ஜாலியா பேசிட்டு வராரு. பசங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு போச்சு, லீவ்ல நீங்க எந்த ஊரை சுத்தி பார்க்க போறீங்கன்னு ஜாலியா பேசிட்டு வராரு. ஆனா பீட்டர் எதுவும் பேசாம ரொம்ப டென்ஷனா இருக்கான். வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. பின்னாடியே அவங்க பசங்க பிராங்கும் கிளாராவும் பைக்ல வராங்க. ரெண்டு பேரையும் பார்த்து கிளாராவோட அப்பா ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கலான்னு கேக்குறாரு. அந்த ஊரை பாத்தீங்களா, ஸ்கூல் முடிச்சதுக்கு பைக் கிஃப்டா கொடுத்து ரெண்டு பேரையும் ஜோடியா ஓட்ட வச்சு அழகு பாக்குறாங்க. இதே நம்ம ஊரா இருந்தா விளக்கமாறு பிஞ்சிருக்கும். அப்ப சின்ன பசங்க ரோட்ல மேல பாருங்க பலூன் பறக்குதுன்னு கத்துறாங்க. அதை பார்த்ததுமே பீட்டர் ஷாக் ஆகுறான். அவன் பையன் பிராங்கும் அப்பாவே பாக்குறான். உடனே அவன் மனைவி கிட்ட வந்து காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உடனே நாம கிளம்பணும்னு சொல்றான். அப்ப எரிக் பீட்டர் கிட்ட இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி இருக்கு, மறக்காம வந்துருங்கன்னு சொல்றான். பீட்டர் அதுக்கு இல்ல, இன்னைக்கு எங்களால வர முடியாது, என் மனைவியோடைய அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்றான். உடனே பீட்டர் நேரா கிளம்பி அவன் ஃப்ரெண்ட் கண்டரை பார்க்க வரான். கண்டர் பீட்டர் கிட்ட என்னால வர முடியாதுன்னு சொல்றான். இத கேட்டு பீட்டர் ஷாக் ஆகுறான். இந்த ஐடியாவை கொடுத்ததே நீதான், ரொம்ப நாளா நாம நார்த் விண்டுக்காக காத்துட்டு இருந்தோம், இப்ப காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப கிளம்புனா சரியா இருக்குன்னு சொல்றான். கண்டர் அதுக்கு அது ரொம்ப கஷ்டம், நான் நல்லா கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டேன், நம்ம 8 பேரால பலூன்ல போக முடியாது, பலூனால அந்த வெயிட்ட தாங்க முடியாது, கண்டிப்பா கீழே விழுந்துரும், அது மட்டும் இல்ல என்கிட்ட 2 சின்ன பசங்க இருக்காங்க, அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்றான். அப்ப பீட்டர் அவங்க கிட்ட 8 பேரால முடியாது, அப்ப 4 பேரால போக முடியுமான்னு கேக்குறான். இத கேட்டு பீட்டர் மனைவி ஷாக் ஆகுறா. இதை விட்டா சரியான நேரம் கிடைக்காது, அதனால என் குடும்பத்தை கூட்டிட்டு நான் போக போறேன்னு சொல்றான். கண்டரும் அதுக்கு சரின்னு சொல்லி அவனை வழி அனுப்பி விடுறான். இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறாங்க. தப்பி தவறி வெளியே யாருக்காச்சும் தெரிஞ்சா சந்தேகமா இல்ல ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலு தான், மொத்த குடும்பத்தையும் உள்ள போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அதனால இத ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க ரெண்டாவது பையனுக்கு கூட எதுவும் தெரியாம பாத்துக்கிறாங்க. பீட்டர் அவன் பையன் பிராங்க் கிட்ட இன்னைக்கு நாம கிளம்ப போறோம், கண்டரால வர முடியாது, அதனால நாம மட்டும் போறோம்னு சொல்றான். உடனே தேவையான பொருட்களை எடுத்து வைன்னு சொல்றான். பிராங்கும் வேக வேகமா கிளம்புறான். பொருள் எடுத்து வைப்பான்னு பார்த்தா ஒரு லெட்டரை எழுதுறான். ஏன்னா அவன் காதலியை விட்டு பிரிஞ்சு போறான் இல்லையா, அதனால அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறான். வீட்டுக்கு பின்னாடி ரகசியமா நிறைய மிஷின் வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம கார்ல எடுத்து வைக்கிறாங்க. காருக்கு பின்னாடி ஒரு ட்ரெய்லரை மாட்டுறாங்க. பிராங்கும் அவன் எழுதின லெட்டரை எதிர் வீட்டு பாக்ஸ்ல போட்டுட்டு வரான். எல்லாரும் வேக வேகமா கிளம்புறாங்க. ஆனா மனைவி மட்டும் ரொம்ப சோகமா இருக்கா. அவங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடை விட்டுட்டு போக அவங்களுக்கு மனசு வரல. நடு ராத்திரி ஆகுது, மொத்த ஊரும் தூங்குது.
அப்ப கார்ல ரகசியமா கிளம்பி போறாங்க. ஊரை விட்டு தாண்டி காட்டு பக்கமா போறாங்க. போற வழியில யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறாங்க. அவங்க போற அதே வழியில இன்னொரு ட்ரக் போயிட்டு இருக்கு. பிரேக் டவுன் ஆகி ஓரமா நிக்குது. அந்த ஆளு உதவிக்கு லிப்ட் கேக்குறான். ஆனா பீட்டர் வண்டியை நிப்பாட்டாம வேகமா போறான். காட்டுக்கு நடுவுல மரங்கள் இல்லாத பகுதிக்கு போறாங்க. அங்க அவங்க கிளம்ப தயாராகிறாங்க. ஒரு பெரிய ஹாட் ஏர் பலூனை அங்க எழுப்புறாங்க. அவங்க ரெண்டாவது பையன் இத பார்த்து ஷாக் ஆகுறான். அப்பதான் அவங்க கிட்ட உண்மையை சொல்றாங்க. இந்த பலூன் வழியா நம்ம தப்பிச்சு போக போறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் மிலிட்டரி கிட்ட மாட்டினா நம்மள கொண்டுடுவாங்களேன்னு பயப்படுறான். அம்மா அவனுக்கு தைரியத்தை சொல்லி பலூன்ல உட்கார வைக்கிறாங்க. பலூன் முழுக்க சிலிண்டர் எல்லாத்தையும் ஏத்தி கிளம்புறாங்க. ஒரே நேரத்துல எல்லா கரையும் வெட்டுறாங்க. பலூனும் கொஞ்சம் கொஞ்சமா மேல எழும்புது. அவங்க கிளம்புன நேரத்தையும் நோட் பண்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே பலூன் மேல போகுது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த பலூன் மொத்தமும் பிரகாசமா இருக்கு. கீழ இருந்து பார்த்தா பளிச்சுன்னு தெரியும். யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி மேகத்தை தாண்டி மேல போகணும்னு வேகமா போறாங்க. மேல போக போக குளிர் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல அந்த கேஸ் சிலிண்டரும் உடைஞ்சு போகுது. இத பீட்டர் சரியா கவனிக்காம இருக்கான். இப்ப அவங்க 1000 அடி உயரத்துல இருக்காங்க. எல்லாம் சரியா போகுது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கும் போது அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது. மேல பனி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பலூனை சுத்தி நீர் துளிகள் சொட்டு சொட்டா விழுது. இத பார்த்து பீட்டர் ஷாக் ஆகுறான். அப்ப பிராங்க் அப்பா கிட்ட இந்த பலூனை நம்ம தார்பாலின்ல செஞ்சிருக்கோம், அதிகமா ஈரமாச்சுன்னா வெயிட் அதிகமாயிரும் சொல்றான். இப்ப எவ்வளவு உயரத்துல இருக்கும்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே இருக்காங்க. கனம் தாங்க முடியாம பலூன் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்குது. இத பார்த்து எல்லாரும் மறந்து போய் நிக்கிறாங்க. வேகமா பலூன் கீழ போகுது. கேஸ் சிலிண்டரும் மொத்தமா தீந்து போகுது. பீட்டர் அந்த சிலிண்டரை குலுக்கி பார்த்து எப்படியாச்சும் எரிய வைக்க முயற்சி பண்றான். ஆனா அப்ப அவன் கையில சுட்டுடுது. 500, 400, 300 அடின்னு வேகமா கீழே இறங்கிட்டே இருக்காங்க. அந்த பலூன் நேரா ஒரு மரத்து மேல மோதி எல்லாருமே கீழே விழுறாங்க. ஆனா நல்ல வேலையா யாருக்கும் பெருசா எந்த அடியும் படல. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. மெதுவா வெளியே வந்து பார்த்தா அவங்க அந்த செவரை கடக்கல, செவருக்கு பக்கத்திலே விழுந்துட்டாங்க. இன்னமும் அவங்க ஈஸ்ட் ஜெர்மனில தான் இருக்காங்க. இப்ப எல்லாருமே பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா இப்ப மிலிட்டரி கிட்ட மாட்டினா கேள்வியே கேட்காம எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவாங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஓடவும் முடியாது. ஏன்னா அங்க நிறைய கண்ணி வெடிகளை புதைச்சு வச்சிருப்பாங்க. காட்டு வழியா போறது ரொம்ப ஆபத்து. நாம உடனே தப்பிச்சு காருக்கு போகணும். ஆனா கார் இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதனால விடிஞ்சதும் நாம நடக்க ஆரம்பிக்கணும்னு பீட்டர் சொல்றான். காலையில விடிய ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பலூன் விழுந்த இடத்தை ராணுவம் கவனிக்குது. உடனே அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. பீட்டர் குடும்பத்தோட ஊருக்குள்ள வரான். எதுவும் தெரியாத மாதிரி சகஜமா நடந்து வராங்க. 10 கிலோமீட்டர் நடந்தே வந்து அவங்க காருக்கு வராங்க. வேக வேகமா எல்லா பொருளையும் ட்ரெய்லர்ல போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க கொண்டு வந்த ஃபேனை ஆத்துக்குள்ள தூக்கி போட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. யாரும் பார்க்காத மாதிரி அந்த ட்ரெய்லரை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு சிக்கல் இருக்கு. பிராங்க் ஒரு லெட்டர் எழுதினாலயா அது இன்னமும் அந்த பாக்ஸ்ல தான் இருக்கு. அதை மட்டும் யாராச்சும் படிச்சா எல்லாரும் மொத்தமும் காலி. ஏன்னா கிளாராவோட அப்பா எரிக்கே நேஷனல் செக்யூரிட்டில வேலை செய்யறவர் தான். அதனால யாருக்கும் தெரியாம அந்த லெட்டரை மறுபடியும் எடுக்கிறான். பீட்டர் மனைவி இப்போ பயந்து போயிருக்கா. இது ரொம்ப மோசமான திட்டம். கொஞ்சம் விட்டு தான் நம்ம எல்லாரும் மாட்டிருப்போம். இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனமா நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு திட்டுறா. பீட்டர் அதுக்கு இது நல்ல திட்டம் தான், எல்லாமே சரியா போச்சு. ஆனா நமக்கு லக் இல்ல. கொஞ்சம் தூரம் கடந்திருந்தாலும் நாம செவர கடந்திருப்போம்னு சொல்றான். அப்ப மனைவி பசங்க கிட்ட 2 பேரும் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போங்க, இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, வழக்கம் போல சகஜமா நடந்துக்கோங்கன்னு சொல்றா. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. பயந்து போய் பீட்டர் மெதுவா திறந்து பாக்குறான். பார்த்தா அங்க 2 சேல்ஸ் ரெப் வந்து நிக்கிறாங்க. கடுப்பாகி அவங்கள அனுப்பி வைக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த பலூன் விஷயம் தெரிஞ்சு நேஷனல் செக்யூரிட்டில இருந்து அங்க வராங்க. அந்த இடத்த மொத்தமா சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆதாரம் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. பலூனுக்கு அடியில புல்லு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால நேத்து ராத்திரி தான் யாரோ இங்க வந்திருக்கணும். இந்த இடத்தை சுத்தி 500 மீட்டருக்கு ஒண்ணு விடாம எல்லா தடயத்தையும் பாருங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற சிலிண்டர்ல சீரியல் நம்பர் இருக்கான்னு பாக்குறாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே பீட்டர் அழிச்சு வச்சிருக்கான். யாரோ ரொம்ப நாளா பக்காவா பிளான் பண்ணி இத பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்குது. அதுல மாத்திரைகளும் மருந்து சீட்டும் இருக்கு. உடனே அந்த மருந்து சீட்டை வச்சு இந்த மாத்திரையை வாங்கினது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. பீட்டர் வழக்கம் போல வேலையை பாக்குறான். அப்ப எரிக் அங்க வராரு. பீட்டரை பார்த்து இன்னைக்கு நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்களே, என்ன ஆச்சு, கையில ஏன் காயம்னு கேக்குறாரு. டக்குன்னு பீட்டர் அதுக்கு என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், போற வழியில நான் கீழே விழுந்தேன், அதனாலதான் கையில காயம்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப எரிக் கிட்ட வந்து உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும்னு சொல்றாரு. இத கேட்டு பீட்டருக்கு பக்குன்னு ஆகுது. வீட்டுல டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கலர் டிவி வாங்கணும், நீங்க எலக்ட்ரீஷியன் தானே, டிவியை வாங்கி ஆண்டனாலாம் செட் பண்ணி தரீங்களான்னு கேக்குறாரு. பீட்டரும் அதுக்கு ஒத்துக்கிறான். வீட்டுல எல்லாருமே இப்போ பயந்து போயிருக்காங்க. அப்ப பிராங்க் அப்பா கிட்ட வெஸ்ட் ஜெர்மனி அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருக்கு, நாம ஏன் இங்க இருக்கிற அமெரிக்கன் எம்பசி கிட்ட உதவி கேட்க கூடாதுன்னு கேக்குறான். பீட்டர் அதுக்கு நாம அங்க போறது ரொம்ப ரிஸ்க்னு சொல்றான். அவங்க ரெண்டாவது பையன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அம்மா அவனுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அப்ப அவங்க கபோர்ட திறக்கிறாங்க.
அத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவங்களுடைய மருந்த காணோம். பீட்டர் என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க, நேத்து என்னுடைய மருந்தை நான் இங்கே தொலைச்சிட்டேன், அது மட்டும் போலீஸ் கிட்ட கிடைச்சதுன்னா அந்த மருந்து சீட்டை வச்சு நம்மள ஈஸியா பிடிச்சிருவாங்க, நம்ம மொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு போயிருவோம்னு சொல்லி அழுகுறாங்க. அவங்க அழுகுறத பார்த்து பசங்க 2 பேரும் அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த செக்யூரிட்டி ஏஜென்ட் எல்லாரையும் விசாரிக்கிறாரு. நேத்து நீங்க 2 பேரும் அங்க ரோந்துக்கு போனீங்க, அந்த பலூனை ஏன் பார்க்கலன்னு கேக்குறாரு. அதுக்கு ஒருத்தன், வானத்துல நான் ஏதோ ஒண்ணு பார்த்தேன், அப்ப என்கிட்ட டெலஸ்கோப் இல்ல, இவன் கிட்ட டெலஸ்கோப் கேட்டேன், ஆனா அவன் எனக்கு தராமலே போயிட்டான்னு சொல்றான். உன்னுடைய டெலஸ்கோப் எங்கன்னு கேட்டா நான் வீட்லயே வச்சிட்டேன்னு சொல்றான். இத கேட்டு அந்த ஏஜென்ட் செம கடுப்பாகிறாரு. சரி உன்கிட்ட டெலஸ்கோப் இருந்துச்சுல, நீ ஏன் அவனுக்கு தரலன்னு கேக்குறாங்க. அதுக்கு இன்னொருத்தன், என் டியூட்டி முடிஞ்சிருச்சு, அதான் நான் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்னு சொல்றான். இத கேட்டு கடுப்பாகி 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கி ஜெயில போடுறாங்க. பீட்டர் மனைவி வழக்கம் போல வேலைக்கு போறா. எரிக் வீட்டு டிவிய பீட்டர் சரி பண்ணி கொடுக்கறான். எரிக் அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். அதுக்கு பீட்டர், எனக்கு ஒரு உதவி வேணும், நீங்க சொன்ன மாதிரி நான் டூர் போலான்னு பிளான் போட்டிருக்கேன், டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல யாராச்சும் தெரியுமான்னு கேக்குறான். எரிக்கும் அதுக்கு உதவி பண்றேன்னு சொல்றாரு. போலீஸ் அந்த மாத்திரையை வச்சு விசாரிச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு அது தைராய்டு மாத்திரைன்னு தெரிய வருது. இந்த மாத்திரையை சாப்பிடுறவங்க ஒரு 40 வயசு பெண்மணியா இருக்கணும். அவங்களுக்கு தைராய்டுனால கழுத்துல ஒரு தழும்பு இருக்கும். உடனே அவங்கள ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. பீட்டர் குடும்பத்தோட கிளம்பி நேரா பெர்லினுக்கு போறான். ஏன்னா அங்க இருக்கிற யுஎஸ் எம்பசி கிட்ட உதவி கேட்கலான்னு பாக்குறாங்க. ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அங்க யுஎஸ் எம்பசிக்கு போன் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஒருவேளை அந்த போனை டேப் பண்ணுவாங்களோன்னு பயந்து காலை கட் பண்றாங்க. நமக்கு ஒரே வழிதான் இருக்கு, நேரா எம்பசிக்கே போலான்னு முடிவு பண்றாங்க. எங்களை காப்பாத்துங்கன்னு அவங்க ஹோட்டல் ரூம் நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி சிகரெட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி யுஎஸ் எம்பசிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா எம்பசியை சுத்தி பயங்கரமா செக்யூரிட்டி இருக்கு. அங்க போயிட்டு வர எல்லாரையுமே பயங்கரமா சோதனை பண்றாங்க. யார் போறா வரான்னு ஒரு தனி இன்டெலிஜென்ட்டே அங்க இருக்கு. அதனால உள்ள போக வேணாம்னு முடிவு பண்றாங்க. அப்ப 2 அமெரிக்கன்ஸ பிராங்க் பாக்குறான். உடனே அப்பா கிட்ட இருந்து சிகரெட் பெட்டியை வாங்கிட்டு போறான். பீட்டர் அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட அட்ரஸ் கேக்குற மாதிரி விசாரிச்சு அவரை திசை திருப்புறாங்க. அப்ப பிராங்க் நைஸா அவங்க பேக்ல அந்த சிகரெட் அட்டையை போட்டுறான். அந்த பேப்பரை படிச்சு பார்த்து நம்மள காப்பாத்த வருவாங்கன்னு அவங்க நம்பிக்கையோட இருக்காங்க. கண்டருடைய மனைவி மார்க்கெட்ல இருக்கா. அப்ப 2 பேர் பேசிக்கிறத கேக்குறா. நேத்து ராத்திரி யாரோ செவரை கடக்க முயற்சி பண்ணிருக்காங்க, அதுவும் பலூன்ல போயிருக்காங்க, ஆனா பாதிலேயே பலூன் கீழே விழுந்துருச்சு, கண்டிப்பா அவங்க மாட்டிருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. இத கேட்டவ ஷாக் ஆகுறா. ஏன்னா பீட்டர் திரும்ப வந்தது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாம 2 பேரும் பயந்து போயிருக்காங்க. ஒருவேளை பீட்டர் மாட்டிக்கிட்டா அந்த பலூனை செஞ்ச கண்டரும் மாட்டிப்பான். 2 குடும்பமும் ஜெயிலுக்கு போகணும்னு அவங்களும் பயந்து போயிருக்காங்க. எல்லாரும் ரூம்ல இருக்காங்க. அப்ப ரிசப்ஷன்ல இருந்து போன் கால் வருது. உங்களை தேடி யாரோ வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு போனாங்க, கீழே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. உடனே பீட்டர் கீழே வந்து பாக்குறான். நம்மள தேடி யுஎஸ் எம்பசில இருந்து யாரோ வந்திருக்காங்கன்னு நினைச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் பாக்குறான். ஆனா அவனை தேடி வந்தது யாருன்னு அவனுக்கு தெரியல. அப்ப பக்கத்துல ஒருத்தர் சிகரெட்டோட நிக்கிறாரு. ஒருவேளை இவரா இருக்குமோன்னு நினைச்சு, நான் கொடுத்த சிகரெட் கிடைச்சதா, அந்த சிகரெட் அட்டையை பாத்தீங்களா, தகவல் கிடைச்சதான்னு கேக்குறான். அவரு ஒன்னும் புரியாம மேல இங்கேயும் பார்த்து, சிகரெட் தானே வேணும் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. பீட்டருக்கு ஒண்ணுமே புரியல. ரிசப்ஷன்ல என்னன்னு போய் கேக்குறான். பார்த்தா உங்களுடைய பர்ஸ் கீழே கிடைச்சதுன்னு கொடுக்குறாங்க. இத பார்த்து அவன் செம கடுப்பாகிறான். அது வரைக்கும் தைரியமா இருந்த பீட்டர் இப்ப உடைஞ்சு போயிருக்கான். அவங்க இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே தான் அந்த சுவர் இருக்கு, ஆனா அவங்களால தாண்டி போக முடியல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் சரியா திட்டம் போடாம நம்ம மொத்த குடும்பத்தையும் ஆபத்துல மாட்ட வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு மனைவியை கட்டி பிடிச்சு அழுகுறான். அப்ப பசங்களும் எழுந்து வராங்க. அப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணல, நீங்க திட்டம் போட்டபடி எல்லாமே நடந்துச்சு, ஆனா அந்த பலூன் ஈரமானதுனால அதால ரொம்ப தூரம் போக முடியல, இது உங்க தப்பு இல்ல, நாம மறுபடியும் முயற்சி பண்ணுவோம், இன்னொரு பலூனை நாம உருவாக்கலாம்னு சொல்றான். இதை விட பெருசா இன்னொரு பலூனை செய்யலாம்னு சொல்றான். அப்ப மனைவியும் நமக்கு வேற வழி இல்ல, மறுபடியும் முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்றா. அதனால அந்த பலூன் செய்யறதுக்கு தார்பாலின் வாங்க போறாங்க. 400 மீட்டருக்கு தார்பாலின் வேணும்னு கேக்குறாங்க. உடனே அந்த கடைக்காரங்க, ஓ அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேனேஜர் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. பக்கத்துலயே தான் ஷீட் இருக்கு, ஆனா ஏன் தராம போறாங்கன்னு டோரிஸ் சந்தேகப்படுறா. உடனே பீட்டரை கூட்டிட்டு காருக்கு வரா. என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு டோரிஸ், அந்த மேனேஜர் போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கான், நாம பல்கா வாங்கினா சந்தேகம் வரும், கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம், அதனால கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும்னு சொல்றா. அவங்க சொன்ன மாதிரியே அந்த கடையில இருந்து போலீஸுக்கு தகவல் வருது, யாரோ ஒரு குடும்பம் 400 மீட்டருக்கு ஷீட் கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த ஏரியாவை சுத்தி எல்லா கடையையும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா நார்த் விண்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த காத்து வரதுக்கு முன்னாடி அவங்கள பிடிக்கணும்னு போலீஸ் திட்டம் போடுறாங்க. பீட்டர் கண்டரை பார்க்க அவன் வீட்டுக்கு போறான். அவனை பார்த்ததுமே கண்டர் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பீட்டர் உயிரோட இருக்கிறதே இப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப கண்டர், நான் அப்பவே சொன்னேன் இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றான். பீட்டர் அதுக்கு, இல்ல இது கண்டிப்பா சாத்தியம், மறுபடியும் நம்ம ஒரு பெரிய பலூனை உருவாக்கி தப்பிச்சு போக முடியும், நாம ரொம்ப உயரத்துல போவோம், மிலிட்டரியால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு கண்டர் மனைவி, இல்ல இது ரொம்ப ஆபத்தானது, ஒருவேளை கேஸ் தீர்ந்து போனாலோ இல்லனா அந்த பலூன் எரிஞ்சாலோ நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றா. பீட்டர் அதுக்கு, எதுக்கும் கவலைப்படாத,
சரியா திட்டம் போட்டா நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்றான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கண்டர் ஒரு சோல்ஜர், இப்ப அவன் லீவ்ல இருக்கான். மறுபடியும் என்ன மிலிட்டரியில கூப்பிட்டுருக்காங்க, அதனால நான் திரும்ப போயே ஆகணும்னு சொல்றான். என்னால முடிஞ்ச அளவுக்கு லீவ் போட்டா கூட 6 வாரம் கழிச்சு நான் போகணும். அதுக்குள்ள மறுபடியும் அந்த பலூனை தைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த பலூன் செய்ய 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். அதுக்கு பீட்டர், நம்ம கிட்ட இப்ப வேற வழியே இல்ல, எப்படியும் போலீஸ் நம்மள தேடி கண்டுபிடிப்பாங்க, அதுக்குள்ள கண்டிப்பா நாம பலூனை உருவாக்கி தப்பிச்சு போகணும்னு சொல்றான். அப்ப கண்டர் மனைவியை பார்த்து, பேசாம நீ இவங்களோட தப்பிச்சு போயிடுன்னு சொல்றான். இத கேட்ட அவ ஷாக் ஆகுறா. உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி தனியா போவேன்னு கேக்குறா. அதுக்கு கண்டர், நமக்கு இன்னும் 6 வாரம் தான் நேரம் இருக்கு, அப்படியே நாம பலூனை செஞ்சு முடிச்சாலும் நார்த் விண்ட் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், அதனால நீ என்ன பத்தி கவலைப்படாம இவங்களோட சேர்ந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்றான். அவன் மனைவி அதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்றா. எனக்கு தெரியாம தப்பிச்சு போயிட்டேன்னு சொல்லி நான் மிலிட்டரியா சமாளிச்சிருவேன், எனக்கு என் குழந்தைகளுடைய எதிர்காலம் முக்கியம், அதனால குழந்தைகளை கூட்டிட்டு பீட்டர் குடும்பத்தோட நீயும் போன்னு சொல்றான். இத கேட்டு அவன் மனைவி ஷாக் ஆகுறா. நான் நிறைய திட்டம் போட்டு பார்த்தேன், சில மாடலையும் உருவாக்கினேன்னு சொல்றான். அதுல அவன் ஏரோப்ளேனை உருவாக்க திட்டம் போட்டிருக்கான். ஆனா இது சாத்தியமே இல்ல, ஏன்னா நமக்கு ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் ரன்வே தேவை, பலூன் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன். கணக்கு போட்டு பார்த்தா நாம எல்லாரும் போறதுக்கு 4200 கியூபிக் மீட்டர் ஹாட் ஏர் நமக்கு தேவை, அதுக்கு 1300 ஸ்கொயர் மீட்டர் ஃபேப்ரிக் தேவை. இந்த முறை நம்ம தார்பாலின தைக்க போறதுல அதை விட லைட்டா இருக்கிற கொடை செய்யற துணியில தான் தைக்க போறோம்னு சொல்றான். உடனே எல்லாரும் சேர்ந்து புதுசா ஒரு பலூனை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல பெரிய சவால் என்னன்னா, பலூன் தைக்க அவ்வளவு துணியை வாங்கணும், ஆனா அதை ஒரே இடத்துல வாங்கினா சந்தேகம் வரும், அதனால ஊர் முழுக்க எங்கெங்கெல்லாம் துணி கடை இருக்குன்னு பார்த்து வைக்கிறாங்க. கண்டர் அந்த பலூனை தைக்க ஆரம்பிக்கிறான். இடைவெளியே விடாம ரா பகலா தைக்கிறான். போன முறை தப்பிக்கும் போது ஒரு ஃபேனை தண்ணியில தூக்கி போட்டாங்க இல்லையா, அதை மறுபடியும் எடுக்கிறாங்க. அந்த பலூனோட பேஸ பீட்டர் செய்ய ஆரம்பிக்கிறான். வீட்டுக்குள்ளேயே ரகசியமா யாருக்கும் தெரியாம பீட்டரும் பிராங்கும் சேர்ந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கண்டர் மட்டும் தனியா அவ்வளவு பெரிய பலூனை தினமும் தச்சுக்கிட்டே இருக்கான். பல்கா துணியை வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறாங்க. முதல்ல டோரிஸ் போய் கொஞ்சம் துணியை வாங்குவா, அவ பின்னாடியே கண்டர் மனைவி போய் இன்னும் கொஞ்சம் துணியை வாங்குவா. ஒரே கார்ல எல்லாரும் போய் கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா துணியை வாங்குறாங்க. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. ஊர்ல இருக்கிற எல்லா கடையிலயும் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற எல்லா கடையிலயும் துணியை வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் பீட்டர் அந்த பிளாட்ஃபார்மை செஞ்சு முடிக்கிறான். 8 பேர் நிக்கிற அளவுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் உறுதியா இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் 6 வாரம் தான், அதனால மாத்தி மாத்தி எல்லாரும் வேலை செய்யறாங்க. இதுக்கு நடுவுல பிராங்க பார்க்க கிளாரா வரா. ஏன் நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற, வா நம்ம 2 பேரும் வெளியே போலாமான்னு கேக்குறா. உடனே பிராங்கும் அவன் கூட கிளம்பி போறா. இத பீட்டர் பாத்துறான். நிறைய வேலை இருக்கு, எங்க போறேன்னு கேக்குறான். அதுக்கு பிராங்க், நாங்க 2 பேரும் காத்தாடி விட போறோம், சீக்கிரமாவே வந்துடுன்னு சொல்லிட்டு போறான். வீட்டு பக்கத்திலேயே காத்தாடி விட போறாங்க. ஆனா இவங்க செய்யற வேலையை பத்தீங்களா, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா விட்டான் பாருங்க காத்தாடிய. இன்னொரு பக்கம் நேஷனல் செக்யூரிட்டில அந்த ஆபீசரை போட்டு ரைடு விடுறாங்க. உனக்கு நான் 300 பேரை கொடுத்திருக்கேன், ஒருத்தன் ஒரு சின்ன தையல் மிஷினை வச்சு அவ்வளவு பெரிய பலூனை செஞ்சு தப்பிக்க பார்த்திருக்கான், அவனை உன்னால கண்டுபிடிக்க முடியல, அவங்க மட்டும் மறுபடியும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அது நம்ம எல்லாருக்குமே அசிங்கம், உடனே அவங்களை புடிங்கன்னு இன்னும் அழுத்தம் கொடுக்குறாங்க. பீட்டர் அந்த சிலிண்டரை சோதனை பண்ணி பார்க்கறான். ஆனா அதுல அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நெருப்பு கிடைக்கல, ஏன்னா மேல கொஞ்ச தூரம் போனதுமே அந்த சிலிண்டர் உறைஞ்சு போயிடும். இதை எப்படி சமாளிக்கன்னு யோசிக்கிறாங்க. அப்ப பீட்டர் பையனை பார்த்து, இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா நீ அந்த பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருக்க, இனிமேல் அந்த பொண்ணோட நீ எங்கேயும் போக கூடாது, அவளுடைய அப்பா ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்ட், அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாரும் காலின்னு பையனை திட்டிட்டு போறாரு. அப்ப பிராங்க்கு திடீர்னு ஒரு யோசனை வருது, நாம சிலிண்டரை நேரா வச்சா உறைஞ்சு போகுது, பேசாம அதை திருப்பி வைக்கலாமான்னு கேக்குறான். திருப்பி வச்சா ஹீட்ல அந்த சிலிண்டர் உறையாம இருக்குன்னு சொல்றான். பையன் சொன்ன மாதிரியே பீட்டரும் வச்சு பாக்குறான். பார்த்தா அவங்க நினைச்ச மாதிரியே நெருப்பு நிறைய கிடைக்குது, அந்த சிலிண்டரும் உறையாம போகுது. ஒரு வழியா ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு புதுசா இன்னொரு பிரச்சனை வருது. அந்த பலூன் துணியை தூக்கிட்டு கண்டர் பீட்டர் வீட்டுக்கு வரான். தினமும் நான் தைக்கிறதால பக்கத்து வீட்டுல சந்தேகம் வருது, எல்லாரும் ஏன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால இனிமேல் என்னால அங்க தைக்க முடியாது, இங்கதான் தைக்கணும்னு சொல்றான். பீட்டர் மனைவி அதுக்கு, என்ன விளையாடுறீங்களா, வீட்டு பக்கத்துலயே ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட் இருக்காரு, இங்க எப்படி முடியும்னு கேக்குறா. வீட்டுக்கு அடியில பேஸ்மெண்ட் இருக்கு, அங்க வச்சு தச்சா யாருக்கும் கேட்காது, அதனால இனிமேல் இங்கேயே வேலை செய்வோம்னு சொல்றாங்க. கண்டருடைய சின்ன பையன் ஸ்கூல்ல இருக்கான். அப்ப டீச்சர் பசங்க கிட்ட, உங்க வீட்டுல அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு எல்லா பசங்க கிட்டயும் கேக்குறாங்க. அப்ப அந்த பையன், என்னுடைய அப்பா எப்பயும் தச்சுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றான். இதை கேட்டதும் டீச்சருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அதுக்கு அந்த பையன், நாங்க ஊருக்கு போறோம், அதுக்கு கேம்போட டென்ட் தைக்கிறாங்கன்னு சொல்றான். ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு அவங்க திட்டம் தெரியாது. கிளாரா இப்ப ரொம்ப சோகமா இருக்கா, ஏன்னா அவ கணவனை விட்டு தனியா போக போறா, என் பசங்களை தனியா எப்படி வளர்க்க போறேன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா. போலீஸ் எல்லாரையும் விசாரிச்சு கடைசியா ஒருத்தனை பிடிக்கிறாங்க. இவன் யார் தெரியுமா, ஆரம்பத்துல தப்பிக்க ரோட்ல போகும்போது காட்டுக்குள்ள ஒருத்தனுடைய வண்டி ரிப்பேர் ஆச்சுல, அவன் தான் இது. அன்னைக்கு ராத்திரி நீ யாரையாச்சும் பாத்தியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன், ஆமா நான் ஒரு ப்ளூ காரை பார்த்தேன், அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரெய்லர் இருந்துச்சு,
கணவன் மனைவி 2 பசங்க இருந்தாங்க. நான் உதவி கேட்டேன், ஆனா நிக்காம போயிட்டாங்கன்னு சொல்றான். உடனே அந்த நீலக்கார சிட்டி முழுக்க தேடுறாங்க. அப்ப ஒரு துணி கடையில விசாரிக்கிறாங்க. அங்க வேலை செய்யறவங்க நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தங்க சந்தேகப்படுற மாதிரி நிறைய துணியை வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றீங்கன்னு போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு கார் வந்துச்சு, அதுல ஒரு பொண்ணு துணியை வாங்கினா. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கார்ல இருந்து இன்னொரு பொண்ணு வந்து துணியை வாங்கினா. இவங்க ஏன் தனித்தனியா வாங்குறாங்கன்னு நான் யோசிச்சேன்னு சொல்றாங்க. அப்படியா, அந்த கார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அந்த கார் நீல கலர்ல இருந்துச்சு, நம்பர் பிளேட் கூட எண்ண ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் அந்த நம்பர் பிளேட் ரெஜிஸ்டர் பண்ண இடத்தை சுத்தி வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் காலேஜ்னு ஒண்ணு விடாம எல்லா இடத்தையும் தேடுறாங்க. கண்டர் அந்த பலூனை கிட்டத்தட்ட தச்சு முடிச்சிட்டான். இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, நாளைக்கு காலையிலக்குள்ள என்னால தச்சு முடிக்க முடியும்னு சொல்றான். போலீஸ் விசாரிக்க ஸ்கூலுக்கு போறாங்க. டீச்சர் கிட்ட உங்ககிட்ட படிக்கிற பசங்க அவங்க அம்மா அப்பா யாராச்சும் தையல் மெஷின்ல தைக்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்களா, வினோதமா ஏதாச்சும் பார்த்த மாதிரி உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேக்குறாங்க. இத கேட்டதுமே அந்த டீச்சருக்கு புரிஞ்சு போச்சு. ஆமா சொல்லிருக்காங்க, சில பசங்களுடைய அம்மா அப்பா தையல் மிஷின் வச்சிருக்காங்க, அவங்க துணி கடை வச்சிருக்காங்க, அதுக்காக தைக்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட போய் சொல்லி அந்த பையனை காப்பாத்துறாங்க. திடீர்னு ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்படியே மழை பெஞ்சா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நினைச்சு கவலைப்படுறாங்க. தச்சு முடிக்கிற வரைக்கும் தையல் மிஷின் ரிப்பேர் ஆகாம இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. தைராய்டு மாத்திரையை யாரு வாங்குறாங்கன்ற மொத்த லிஸ்டையும் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையுமே விசாரிக்கணும்னு முடிவு பண்றாங்க. பீட்டர் வானிலை அறிக்கையை கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுல இன்னைக்கு ஜெர்மனில பலத்த மழை பெய்யும், காத்தும் ரொம்ப பலமா இருக்கும், மழை பெஞ்சு முடிச்சதும் நார்த் விண்ட் 30 கிலோமீட்டர் வேகத்துல வீசுன்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே பீட்டருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே இத கண்டர் கிட்ட சொல்றான். கண்டர் அதுக்கு நான் கிட்டத்தட்ட தச்சு முடிச்சிட்டேன், பலூனுடைய மேல் பக்கத்தை மட்டும் இன்னும் தைக்கணும், அதை நான் உடனே முடிச்சிடுவேன்னு சொல்றான். பீட்டர் உடனே அந்த சிலிண்டரை நிரப்ப ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தச்சு முடிக்கணும்னு வேக வேகமா தைக்கிறான். இன்னொரு பக்கம் போலீஸ் ஒரு வீடா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா போலீஸையும் கூப்பிடுங்க, இந்த வாரம் யாருக்கும் லீவு கிடையாது, 24/7 வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க. எல்லார்கிட்டயும் ஒரு அட்ரஸா கொடுத்து அந்த வீட்டுக்கு போய் விசாரிக்க சொல்றாங்க. விசாரிக்க போறதுல பக்கத்து வீட்டுக்காரர் எரிக்கும் இருக்காரு. பிராங்க் ரொம்ப சோகமா இருக்கான். ஏன்னா காதலிய மறுபடியும் பிரிய போறான் இல்லையா, பயப்புள்ள மறுபடியும் அவ வீட்டுக்கு போறான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் வெஸ்ட் ஜெர்மனிக்கு போக போறேன், ஏன் கூட நீயும் வரியான்னு கேக்குறான். அதுக்கு கிளாரா நீ என்ன உளறியா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்மளால அங்க போக முடியாதுன்னு சொல்றா. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பிராங்க் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப கிளாராவோட அப்பா திரும்ப வீட்டுக்கு வராரு. கோட்டை மறந்து வச்சுட்டேன்னு எடுத்துட்டு போறாரு. அப்ப கிளாரா அப்பாவை பார்த்து மறுபடியும் நீங்க பார்மசிக்கா போறீங்கன்னு கேக்குறா. அவரும் ஆமான்னு சொல்லிட்டு போறாரு. இத கேட்டதும் பிராங்குக்கு சந்தேகம் வருது. கிளாரா கிட்ட உன்னுடைய அப்பா எதுக்கு பார்மசிக்கு போறாங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவ அங்க யாரையோ தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. இத கேட்டவன் செம ஷாக் ஆகுறான். உடனே வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்றான். போலீஸ் அந்த மாத்திரையை வச்சு ஒருத்தரையா விசாரிக்கிறாங்க. எப்ப வேணாலும் அவங்க இங்க வருவாங்க, நமக்கு நேரம் இல்ல, இன்னைக்கே தப்பிக்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வலை வீசி தெரியுது. ஒரு வீடா போய் அவங்க கிட்ட தையல் மிஷின் இருக்கா, பலூன் செய்ய துணி இருக்கான்னு பாக்குறாங்க. கண்டர் அந்த பலூனை தச்சு முடிக்கிறான். மேல மட்டும் மூடணும், நேரம் இல்லாததால அத ஸ்டாப்லர் வச்சு பின் பண்றான். போலீஸ் எல்லாருமே இப்ப செம கடுப்பா இருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட வீடுக்கு போய் பார்த்தாச்சு, ஆனா இன்னமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் பேரை போய் விசாரிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அவங்க வேற எங்கேயாச்சு மருந்து வாங்கிருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. அப்ப கடைசியா இருக்கிற பேர்களை படிக்கிறாங்க. அதுல டோரிஸ் பேரும் இருக்கு. உடனே எரிக் அவங்க கிட்ட டோரிஸ் ஏன் பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்றான். இத கேட்டதும் அந்த ஆபீசர் அவங்க கிட்ட கார் இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு ஆமா ப்ளூ கலர் கார்னு சொல்றான். அவன் ஒரு எலக்ட்ரீஷியன், வெல்டிங் வேலையும் பண்ணுவான், தக்கமும் செய்வான்னு சொல்றான். இத கேட்டதும் எல்லாரும் செம ஷாக் ஆகுறாங்க. அட பாவி, இத தாண்டா நீ முதல்ல சொல்லிருக்கணும்னு வேக வேகமா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. மொத்த போலீஸும் பீட்டர் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பீட்டர் வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. வீடு பூட்டிருக்கு, யாருமே இல்ல. அதனால கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. ஒரு ரூமா தேடி பாக்குறாங்க. அதுல அவங்க நினைச்ச மாதிரியே பேஸ்மெண்ட்ல ஒரு தையல் மிஷின் பாக்குறாங்க. கூடவே பலூன் தைக்கிற துணியும் இருக்கு. அத பார்த்ததும் நேரா எரிக்க பாக்குறாங்க. ஏண்டா ஊர் முழுக்க நாங்க தேடி அலையறோம், ஆனா உன் வீட்டு பக்கத்து வீட்லயே ஒருத்தர் இருந்திருக்கான், இத்தனை நாளா அவன் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கான்னு முறைக்கிறாங்க. எரிக் பயந்து போய் இன்னைக்கு காலையில தான் அவங்க பையனை பார்த்தேன், அவங்க கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தப்பிச்சு போயிருக்கணும், அவனுக்கு கண்டர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வீடும் கிட்டதான் இருக்குன்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் கண்டர் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. பீட்டர் இப்போ கண்டர் வீட்டுல தான் இருக்கான். அவனுடைய மனைவிய கார்ல கூட்டிட்டு கிளம்புறான். கண்டரும் பிராங்கும் பைக்ல வராங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தா பக்கத்து தெருவுலயே போலீஸ் நிக்கிறாங்க. அவங்க கண்ணுல படாம மெதுவா அங்கிருந்து போறாங்க. பீட்டர் காட்டு பக்கமா போறான், அதனால போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சு போறான். இன்னொரு பக்கம் கண்டர் ரோட்ல வரான். அவனை போலீஸ் வழி மறைக்கிறாங்க. உன்னுடைய ஐடி கார்டை காமின்னு கேக்குறாங்க. இத கேட்டதும் கண்டருக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அவளதான் போச்சு மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறான். அப்ப இன்னொரு போலீஸ் வந்து நாம ஒரு ப்ளூ காரை தான் தேடுறோம், பைக் எல்லாம் விட சொல்றாரு. ஜஸ்ட் மிஸ்ல கண்டர் அங்கிருந்து தப்பிச்சு வரான். ஆனா கொஞ்ச தூரத்திலேயே வண்டி நின்னு போகுது. வேற வழி இல்லாம தள்ளிக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் பீட்டர் அந்த பலூனை விரிக்க ஆரம்பிக்கிறான். கண்டருக்காக காத்துட்டு இருக்கான். போலீஸ் இப்போ வெறி கொண்டு இருக்காங்க. மொத்த ராணுவமும் அந்த இடத்தை சுத்தி வளைக்கிறாங்க. எவ்வளவு செலவானாலும் சரி அவங்களை இன்னைக்கு நாம தப்பிக்க விடக்கூடாதுன்னு ஹெலிகாப்டர் முதல் கொண்டு எடுத்துட்டு வராங்க. கொஞ்ச நேரத்துல கண்டர் அங்க வரான். அவனை
அவனை பார்த்த அப்புறம் தான் அவன் மனைவிக்கு நிம்மதியா வருது. அந்த பலூனை விரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிலிண்டரை வேகமா எரிய வச்சு ஃபேன் மூலமா மொத்த சூடான காத்தையும் பலூனுக்குள்ள அனுப்புறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பலூன் மொத்தமா நிக்குது. இதுக்கு முன்னாடி உள்ளதை விட இந்த பலூன் 2 மடங்கு பெருசா இருக்கு. எல்லாரும் உள்ள ஏறி உட்காராங்க. எல்லா கயிறையும் ஒரே டைம்ல வெட்டுறாங்க. ஆனா ஒரு கயிறை வெட்டும் போது கத்தி விழுந்துருச்சு. பேலன்ஸ் இல்லாம மொத்த பலூனும் தள்ளாடுது. அதுல அந்த பலூனும் பத்தி எரியுது. பிராங்கால அந்த கயிறை வெட்ட முடியல. பலூனுடைய வேகத்துல அந்த கம்பி புடுங்கிட்டு வருது. அது பிராங்க் தலையில மோதி அவனுக்கு பலமா காயமும் படுது. உடனே நெருப்பை அணைக்கிறாங்க. பலூன் கொஞ்சம் கொஞ்சமா மேல எழும்புது. மரங்களை தாண்டி மெதுவா மேல போகுது. அப்பதான் கண்டர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். பலூனுக்கு மேல ஸ்டாப்பிள் பண்ணது பிஞ்சு போச்சு. அதனால மேல காத்து லீக் ஆயிட்டு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள அவங்க பலூன் மட்டும் தனியா பளிச்சுன்னு தெரியுது. அங்க தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது இல்லையா, அங்கதான் செவுரு இருக்கு. அவ்வளவு தூரம் அவங்க கடந்து போகணும். ஆனா அவங்கள தேடி ஹெலிகாப்டர்ல வராங்க. அவங்க வானத்துல போறது ஹெலிகாப்டர்ல பார்க்க முடியுது. உடனே அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. இதுக்கு முன்னாடி அவங்க 1000 அடி போனாங்க இல்லையா, இந்த முறை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா 1800 அடிக்கு போயிட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க நினைச்ச உயரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா மறுபடியும் ஒரு அவங்க கிட்ட கேஸ் தீந்து போகுது. பலூன்ல நெருப்பு மொத்தமா முடிஞ்சு போகுது. மறுபடியும் பத்த வச்சு பாக்குறாங்க. ஆனாலும் கேஸ் சுத்தமா இல்ல. இது பத்தாதுன்னு பலூனுக்கு மேல காத்து லீக் ஆயிட்டு இருக்கு. அதனால பலூன் கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஹெலிகாப்டர்ல துரத்திட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க கண்ணுக்கு பலூன் தெரியல. நெருப்பு அணைஞ்சதால பலூன் எங்க இருக்குன்னு தெரியாம அவங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த பலூன்ல கேஸ் தீர்ந்திருக்கணும். அப்படின்னா பக்கத்துலயே அந்த பலூன் எங்கேயாச்சும் விழும். உடனே மொத்த ராணுவத்தையும் இந்த இடத்தை சுத்தி வளைச்சு தேட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. 100 கணக்குல அந்த இடத்தை சுத்தி லைட் போட்டு தேடுறாங்க. பலூன்ல காத்து லீக் ஆகி ரொம்ப வேகமா கீழே இறங்கிட்டு இருக்கு. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாம பயந்து போயிருக்காங்க. கீழே ஒரு கரண்ட் கம்பி இருக்கு. அதுல மோதி பலூன் நேரா கீழே விழுது. அதுல கண்டருக்கு கால்ல அடிபடுது. மத்தவங்க அடிபடாம தப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. அடுத்து என்ன பண்ணன்னு தெரியாம பயந்து போயிருக்காங்க. அவங்க மொத்தமா 28 நிமிஷம் பறந்திருக்காங்க. போன தடவையும் அவங்க 1/2 மணி நேரம் தான் பறந்தாங்க. அவ்வளவுதான் போச்சு, நாம மாட்டிக்க போறோம்னு அழுகுறாங்க. ஹெலிகாப்டர்ல அந்த காட்டை சுத்தி தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த தடையும் கிடைக்கல. பீட்டரும் கண்டரும் வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்க மெதுவா வராங்க. அப்ப அங்க ஒரு மிலிட்டரி கார் வருது. அந்த கார் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த ஆபீசர் கிட்ட இந்த ஊர் பேர் என்னன்னு கேக்குறான். அதுக்கு அவரு பவாரியான்னு சொல்றாரு. இத கேட்டதுமே 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அந்த ஊரு வெஸ்ட் ஜெர்மனில இருக்கு. அவங்க அந்த செவரை கடந்து வந்துட்டாங்க. உடனே கண்டர் பிளார் கன்ன சொல்றான். அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு புரிய வருது அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு. எல்லாரும் இப்ப சந்தோஷத்துல ஓடி வராங்க. அவங்களுக்கு இப்ப தலகால் புரியல. போன தடவை மாதிரியே இந்த முறையும் அவங்க 1/2 மணி நேரம் தான் பறந்திருக்காங்க. ஆனா அவங்க 2 மடங்கு உயரத்துல பறந்ததால அந்த செவரை கடந்து வந்துட்டாங்க. ஆனா இதுல பாவம் யாரு தெரியுமா, இவர்தான். அவங்க தப்பிச்சு போனதுனால இவரை கூப்பிட்டு ரைடு விடுறாங்க. ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்க போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கால்ல விழாத குறையா சொல்றாரு. இப்ப 10 வருஷம் கடந்து 1989 காமிக்கிறாங்க. அப்பதான் ஜெர்மனில போராட்டம் பெரிய லெவல்ல நடந்து ஒரு வழியா அந்த பெர்லின் சுவரை இடிச்சாங்க. இனிமேல் அது வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனின்னு இல்ல, மொத்தமா ஒரே நாடுதான். 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு போக கண்டருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவன் மனைவியை கூட்டிட்டு அப்பா அம்மாவை பார்க்க 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு போறான். இப்ப நீங்க பாக்குறது அப்ப நடந்த உண்மையான புகைப்படம். இந்த படத்தை பார்த்துட்டு ஆரம்பத்துல நானும் இது மொத்தமும் உண்மையா இருக்காது, படத்துக்காக கொஞ்சம் பில்டப் சேர்த்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த ஒரிஜினல் போட்டோஸ் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு சின்ன தையல் மிஷினை வச்சு இவ்வளவு பெரிய பலூனை 6 வாரத்துல செஞ்சு முடிச்சிருக்காங்க. பீட்டரும் கண்டரும் குடும்பத்தோட சந்தோஷமா வெஸ்ட் ஜெர்மனில வாழ்ந்தாங்க. அவங்கள பாராட்டி அரசாங்கம் அவங்களுக்கு நிறைய விருதுகளும் கொடுத்தாங்க. இதோட இந்த படம் முடியுது மக்களே. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். படம் பார்த்துட்டு மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம பிளேலிஸ்டையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த வாரம் இன்னொரு படத்துல பார்ப்போம். நன்றி.